இந்த வீட்டு தானே குழந்தை ஆபரேஷனுக்காக அடகு வச்சதா சொன்னீங்க? ஆமா, வேற வழி? நீங்க கேட்ட பணத்தை தர சூழ்நிலையிலிருந்து நான் தந்திருந்தா உங்களுக்கு இந்த வீட்டை அடமானம் வைக்கிற சூழ்நிலை வந்திருக்காதுல்ல? சுதர்சனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வை. அது நடந்துருச்சுன்னா அவ காலி பண்ணிட்டு போயிடுவா. அப்படியே உங்ககிட்ட திரும்பி வந்துடுவான். என்ன கரெக்டா? எப்படி என் யோசனை? உண்மையிலேயே உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஒருவேளை நேக்கு எதிரியா நீங்க போனேல்னா அது நேக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ஆ, லேசா கொலை பண்ணிடுவேன். நீங்க சொல்ற மாதிரியோ இல்ல நான் நினைக்கிற மாதிரியோ ஏதாவது தப்பு நடந்துட்டா என் கதி என்ன, என் குழந்தை கதி என்ன? இதெல்லாம் நினைச்சா என் வயிறெல்லாம் எரியுது மாமா. எனக்கு ஒரு யோசனை ஒண்ணு தோன்றது, சொல்லட்டுமா? சொல்லுங்களே மாமா. யோசனை சொல்றதுக்காக தானே உங்களை அங்கிருந்து இங்க வர சொன்னேன். அதாவது உன்னை பொறுத்த வரைக்கும் துளசிட்டேந்து உங்க ஆம்பளையான மீட்கணும், அதுதான் உன் பிரச்சனை. அதுக்கு அருமையான பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானோட பேரு ஆபரேஷன் சுதர்சன். என்ன புரியல உனக்கு? புரியும்படியா சொல்றேன் கேளு. அது துளசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது சுதர்சனத்தோட சேர்ந்துடலாங்கிற ஆசையில இருக்கா. அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவ ஊரை காலி பண்ணி ஓடி போயிடுவா. நீ என்ன பண்ற? சுதர்சனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வை. அது நடந்துருச்சுன்னா அவ காலி பண்ணிட்டு போயிடுவா. அப்படியே உங்ககிட்ட திரும்பி வந்துடுவான். என்ன கரெக்டா? எப்படி என் யோசனை? உண்மையிலேயே உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆமா, உங்க மனசுல இப்படி எல்லாம் ஐடியாஸ் எங்க இருந்து வருது? அதான் சிம்மா, நரசிம்மா. இனிமே என் அடுத்த ஸ்டெப்ப பாருங்க மாமா. இந்த வீடே கலகலத்து போயிடும். பேஷா பண்ணுமா? எப்ப வேணாலும் என்கிட்ட உதவின்னு கேளு. இங்க வந்து நிக்கிறேன் பாரு நானு. ரொம்ப நன்றி மாமா. நீங்க எனக்கு இவ்ளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதென்னமா விடுமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம்மா. நீ மட்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, அதுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். இல்லைன்னா அப்படியே போய் சுதர்சன் கிட்ட சொல்லி. கரெக்ட். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்க போய் சொல்லி, அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இங்க வந்து சொல்லி, இங்க பாக்குறதெல்லாம் அங்க போய் சொல்றது, அங்க பாக்குறதெல்லாம் இங்க வந்து சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜம் இல்லையா? ஆமா, உங்க சொந்த ஊரு என்ன? திருநெல்வேலியா? எது கேக்குற? ஏன்னா அது எட்டப்பன் பிறந்த ஊர். என்ன பார்த்தா என்ன ஒத்தத்தி பேசி தொப்புடு கீழே போட்ட? மாமா, நான் உங்களை எட்டப்பன்னு சொல்லுவேனா? தப்பு. அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? இல்ல, வேற யாராவது உங்களை அப்படி சொன்னா, இல்ல ஒருவேளை இந்த மாதிரி சொல்ல வேண்டிய காலம் வந்தா நீங்க அத பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு அதான் ஒரு சின்ன ஷாக் கொடுக்கலான்னு இப்படி சொல்லி காட்டினேன். அப்போ உன்னோட பார்வையில நான் காட்டி கொடுக்கிற எட்டப்பங்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் நேக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லவர் தான். ஒருவேளை நேக்கு எதிரியா நீங்க போனேல்னா அது நேக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? லேசா கொலை பண்ணிடுவேன். ஐயோ, என்னது இது? அதென்னது இது? லேசா கொலை, ஹார்டா கொலை? பத்மா வெஜ்ஜில இருந்து எப்ப நான்வெஜ்ஜா மாறினா? இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற போல் இருக்கு. கத்தியோட அலைவா போல் இருக்கு. கண்ட இடத்துல குத்திட்டாங்கன்னா ஐயோ, நான் சேதாரம் ஆயிடுவேனே. ஏண்டா டேய், ஏண்டா இந்த ஆத்துல யாருமே இல்லையா? இவன் நாய் ஒரு பெரிய மனுஷன் கத்திட்டு இருக்கேன், ஒரு காஃபி டீ குடுக்கறது இல்லையா? அந்த கருப்பு நாய் அவங்க விடடா. ஐயோ, அந்த நாயா? அது கண்ட இடத்துல கடிச்சிருமே. என்ன ஒரு பயிலையும் காணோம்? நாய் குறைக்கிற சட்டம் கடிச்சு நாய வேற காணோம். அதை விட பத்மா சொன்ன மாதிரி நான் எட்டப்பனா மாறிட்டே வரணும் தோன்றது. இருக்கட்டுமே, எட்டப்பன் தான் போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு தான் பப்ளிசிட்டி. நல்லவனா வாழ்ந்தாலும் பப்ளிசிட்டி கிடைக்கும், கெட்டவனா வாழ்ந்தாலும் பப்ளிசிட்டி கிடைக்கும். இருந்துட்டு போட்டுமே. இப்படி இருந்தாலும் காசு, அப்படி இருந்தாலும் காசு. கமிஷன் தானே. நரசிம்மா, உனக்கு எப்படி நான் இப்படி எல்லாம் தோன்றது? நீ எங்கேயோ போயிட்டு இருக்கடா. அப்படி போயிட்டு இருக்க. சிங்கம் ஒன்று.
என்ன துளசி, பணமெல்லாம் கட்டியாச்சா? மருந்து மாத்திரையெல்லாம் டாக்டர் கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். துளசி, ஆக்சுவலா இந்த ஆபரேஷனுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆனா என்னால் அதுல பாதி பணம் கூட கொடுக்க முடியல. வெரி சாரி துளசி, மன்னிச்சிருங்க. என்ன ஸ்ரீவத்சன் இப்படி பேசுறீங்க? பணம் முக்கியம்தான், ஆனா அதை விட மனுஷங்க தானே முக்கியம். ஆபரேஷன் அப்பவும் இப்பவும் நீங்க வந்து நிக்கிறது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கு தெரியுமா? ஆமா, ஆஸ்பத்திரி மாதிரி இடங்கள்ல ஒரு ஆம்பளை துணை எவ்வளவு அவசியம் தெரியுமா? கிருஷ்ணா, என் செல்லம், அம்மாவை பாரு. வீட்டுக்கு போலாமா? துளசி, நீ குழந்தைய ரெடி பண்ண, நான் சாமான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆ. ஆ. மெதுவா பார்த்து துளசி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பார்த்து பண்ணாம. துளசி, மெதுவா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாத. அப்படிதான். வாங்க. கிருஷ்ணா குட்டி, ஆஸ்பத்திரிக்குள்ள உனக்கு பயமா இருந்ததா? தெரியல, நான் தான் மயக்கத்துல இருந்தேன்ல, ஆமா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. குழந்தை மயக்கத்துல இருந்ததுனால அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அதான் இப்படி சொல்ற. அம்மா, ஏமா எனக்கு உள்ள பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க? அது வந்து செல்லம். நான் சொல்றேன், அது ஒண்ணு இல்லம்மா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால டாக்டர் அங்கிள் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சும்மா ஒரு சின்ன கட்டு போட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஓ அம்மா, அப்ப இது சும்மா கட்டா? ஆமாண்டா, ஆமா. என்ன பொம்பளை இந்த துளசி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இப்ப ஸ்ரீய பிடிச்சிட்டாங்க. அவதான் தப்பான பொம்பளை. இப்படி நடக்கிறது அவளுக்கு சர்வசாதாரணம். ஸ்ரீக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? இந்த உண்மையெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா தாங்கிப்பானா? இது எத்தனை நாளா நடக்கிறது? ஏதாவது பண்ணியே ஆகும். என்னடா வழக்கம் போல உப்பு இல்லாத சாப்பாடு, உப்பு இல்லாத தால் கறி. என்னடா இது? டேய், நான் இன்னைக்கு உன் சாப்பாடு சாப்பிட்றேன்டா. என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுடா, ஒரு நாள் தானே. தினம் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. டாடி, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? இன்னும் கொஞ்ச நாள் டயட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா மறுபடியும் பிபி ஏறிடும். அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ ஏன் சொல்ல மாட்டே? தினம் வகை வகையா நாக்கு ருசியா சாப்பிட்றவன், அதனால தானே இப்படி பேசுற. பேசு. நீயும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் உனக்கு தெரியும். சாப்பிட்றியா? டாடி, வீட்டில் இருக்கிற சமைக்கிறவங்களாம் எனக்காக சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. இந்த உப்பு இல்லாத சாப்பாடுலாம் என்னால் சாப்பிட முடியாதுப்பா. நீங்களே கட்டிட்டாருங்க, எனக்கெல்லாம் வேண்டாம். டாடி, உங்க உடம்பு நல்லா இருக்கணும், நீங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கணும். ஆனால் தான் நான் இந்த பத்தி சாப்பாடலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிருஷ்ணா குட்டி. உடம்பு சரியில்லை உனக்கு. குழந்தைய வச்சுக்கோங்க, நான் அவளுக்கு உள்ள போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வரேன். நம்ம கிருஷ்ணா செத்து பழிச்சிருக்கா, திருஷ்டி கழிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உள்ள கூட்டிட்டு வா. ஆமாங்க. சரி. என்ன துளசி, ஏன் பழறீங்க? இல்ல, உங்க வைஃப் உங்களை திட்டி ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட்டதுக்கு அப்புறமும் கிருஷ்ணாவை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வந்தீங்க. இப்ப அவ குணமான உடனே டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம்
இது வரைக்கும் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. முதல்ல உங்க கண்ணை துடைச்சிக்கங்க. இதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நியாயமா பார்த்தா உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் என் மேல கோவம் தான் வரணும். ஏன்னா நீங்க கேட்ட பணத்தை கொடுத்து என்னால் உதவ முடியல. பாதி பணம் தான் தர முடிஞ்சுது. அதையும் என் ஆத்துக்காரி திட்டினான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டீங்க. நான் என்னத்தை உங்களுக்கு பெருசா பண்ணிட்டேன்? இதை ஏத்துங்க. துளசி உள்ள கூட்டிட்டு போமா. பார்த்து கிருஷ்ணா, மெதுவா. துளசி, கிருஷ்ணா உள்ள கூட படுக்க வைங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, ஆ. சரிங்க. ஏன் துளசி, இந்த வீட்டு தானே குழந்தை ஆபரேஷனுக்காக அடகு வச்சதா சொன்னீங்க? ஆமா, வேற வழி? நீங்க கேட்ட பணத்தை தர சூழ்நிலையிலிருந்து நான் தந்திருந்தா உங்களுக்கு இந்த வீட்டை அடமானம் வைக்கிற சூழ்நிலை வந்திருக்காதுல்ல? நம்ம கையில என்னங்க இருக்கு? நாம நினைக்க மட்டும்தான் முடியும். நடத்தி வைக்கிறது அவன் தானே. ஏன் இப்ப குழந்தைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போகணும்? ஏன் ஆபரேஷன் பண்ணணும்? பணத்துக்காக ஏன் வீட்டை அடமானம் வைக்கணும்? இப்படி எத்தனையோ ஏன்களுக்கு விடைய அந்த கடவுள் தான் வச்சிருக்கான். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடுறோம். இதுல உங்க தப்போ ஏன் தப்போ எதுவுமே இல்ல. மாமா இன்னும் சாப்பிடல? எனக்கு தெரியும். யா, ஆட்டோல வரச்ச டிராஃபிக் ஜாம் மாமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாமா கொஞ்சம் நேரம் ஆனாலும் உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து பத்திய சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். என் கையால செஞ்சது மாமா. சமத்த சாப்பிடுங்கோ. மாமா உப்பு போடாம மிளகு தூக்கலா அரைக்கிற சூப் பண்ணிருக்கேன். அத சாப்பிடுறேல? அப்படி வைமா, சாப்பிட்றேன். அம்மா, நீ செய்யற சாப்பாடு ரொம்ப சூப்பர்மா. உப்பு போடாம பத்திய சாப்பாடா இருந்தாலும் உன் கை பக்குவம் என் அம்மாவை ஞாபகப்படுத்துது. சாப்பாடு சூப்பர்மா. தேங்க்ஸ் மாமா. கௌசல்யா, நீ வரத்துக்கு முன்னாடி சமயக்காரங்க செஞ்சு வச்ச சாப்பாடை உப்பு இல்லைன்னு குறை சொல்லி அப்பா சாப்பிட மாட்டேனாரு. இப்போ நீ வந்து கொடுத்த உடனே கடகடன் சாப்பிட்றாரு பத்தியா? இதுவும் உப்பு இல்ல சாப்பாடு தானே. இப்போ எப்படி சாப்பிட்றீங்க? டேய், இதுல விஷயம் இருக்குடா. என் மருமக கௌசல்யா வெறுமனே சாப்பாடு கொண்டு வரல. இதுல பாசம், அன்பு எல்லாமே கலந்து கொண்டு வந்திருக்காடா. அதனாலதான் உப்பு இல்லாத குறை தெரியல. இத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது சரி. கேட்ட பணத்தை கொடுத்து தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். பேசாம நீங்க நாளைக்கு என் கம்பெனியில் பிஏவா ஜாயின் பண்ணிடுங்களேன். குடும்ப செலவு இருக்கு, அதுக்கு பணம் வேணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு இந்த வீட்டு பத்திரத்தை மேய்க்கணும், அதுக்கும் பணம் வேணும். நீங்க என் கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் நான் போட்டு தருவேன். அதை வச்சு நீங்க உங்க கஷ்டத்தை போக்கிக்கலாமே. வேணாங்க. ஏற்கனவே உங்க வைஃப் என்னையும் உங்களையும் தப்பா பேசிட்டு போனாங்க. இதுல உங்களோட பிஏவா உங்களோடவே இருந்தனா அது வீணான சந்தேகங்களுக்கு இடம் தந்துராதா?
வெறும் வாயை மென்னுட்டு இருக்கிறவங்களுக்கு நாமளா ஏன் அவளையும் வாங்கி கொடுத்து மெல்ல சொல்லணும்? இது பாருங்க, எனக்கு ஒரு பர்சனல் பிஏ தேவை. நீங்க வராம போனா கூட நான் வேற ஒரு ஆளை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்க தான் போறேன். ஏன் அந்த சம்பளத்தை நீங்க வாங்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடாது? என் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தா என் ஆத்துக்காரி தப்பா பேசுவா, எங்க அம்மா தப்பா பேசுவாங்கிறதெல்லாம் உங்க தேவையில்லாத கற்பனை. ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்துண்டு நாம நம்ம காரியத்தை தவிர்த்தா நமக்கு தான் நஷ்டம். இந்த ஊருக்கு பிரத்தியாரோட கஷ்டத்துக்கு பழி சொல்லதான் தெரியும், பழி சொல்ல தெரியாது. பேசாம நாளைக்கு என் பிஏவா ஜாயின் பண்ற வழியை பாருங்க. போ துளசி, அவர் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்றாருல, ஒரு தடவை அவர் சொல்ற வேலையில ஜாயின் பண்ணி தான் பாரு. வேலை உனக்கு பிடிச்சு, உன் வேலை அவங்களுக்கு பிடிச்சு, எல்லாம் ஒத்து வந்தா நீ கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா பாத்துக்கலாமே. ஓகேங்க, ஒத்துக்கிறேன். நாளைக்கே நான் உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடுறேன். குட். ஆனா ஒண்ணு, என்ன? உங்க வைஃப் திரும்பவும் வந்து என்ன அசிங்கமா பேசுனாங்கன்னா நான் வேலையை விட்டு நின்னுடுவேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்க என் கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில வந்து வேலையில ஜாயின் பண்றீங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. டாக்டர் சொன்னபடி டேப்லெட்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறச்சு வெயிட் எல்லாம் அவ கையில கொடுத்து அனுப்பாதீங்க. ஓகே? சரி, வரட்டுமா? வாங்க. வாங்க. கவலைப்படாத துளசி, ஏன் யோசிக்கிற? எல்லாம் நன்மைக்கு தான். ஒன்னும் நடக்காது துளசி, பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். பெட்ரோல் விலை உயர வாய்ப்பு. என்னம்மா இப்படி சத்தம் போடாம வந்து நின்னுட்டு இருக்க? பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடுவுல வந்து காஃபி குடிங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு. அம்மா அதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தா ஆறி போயிடும். நல்ல பொண்ணுமா, பொண்ணுங்களுக்கு பவ்யம் தேவைதான். ஆனா இந்த அளவுக்கா? சரி சரி, தேங்க்ஸ், காஃபியை கொடு. என்னம்மா பத்மா, என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா? ஆமா மாமா, ஆனா அத எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்னம்மா தயக்கம்? உன்னை இந்த ஆத்துல நான் என்னைக்குமே மாட்டு பொண்ணா நினைச்சதே கிடையாது. என் பொண்ணாத்தான் உன்னை நினைச்சுட்டு இருக்கேன். நோக்கு அப்புறம் என்னம்மா தயக்கம்? நீ சொல்ல வந்தத விவரமா என்கிட்ட சொல்லுமா. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா. நம்ம அம்மாவோட தம்பி சுதர்சன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்தார். ஆமா. ஆனா கடைசி நேரத்துல அது தட்டி போயிடுது. நான் உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து குடும்பம் நடத்தி ஒரு புள்ளையும் பெத்துனுட்டேன். ஆனா என்ன பொண்ணு பார்க்க வந்த அவருக்கு தான் இன்னும் வாழ்க்கையே அமையல. அவர் என்னடானா நான் என் மனசு போற போக்கிலேயே போறேங்கிறார். இப்படியே என் வாழ்க்கையும் போகட்டும்னு சொல்லிட்டார். ஆனா என் மனசு கேட்கல மாமா. நாளைக்கு வயசான காலத்துல அவருக்குன்னு யார் இருப்பா? ரெண்டாவது, கல்யாண காட்சிங்கிறது வெறுமன குடுத்தனம் நடத்துறதுக்காக மட்டும் இல்ல, மனுஷாளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடித்து வர்றதுக்கு தான். வாங்க வாங்க. இந்தாங்க. சஞ்சய், இந்த பூ வச்சு விடுங்க. கௌஷி, நீ என்ன நினைச்சு பூ வைக்க சொன்னேன்னு தெரியல. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வர்றது
இதான் கடைசி தடவை நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுறேன்? தலையில பூ வச்சுட்டு என்ன வார்த்தை பேசுறேன்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? இனிமே விளையாட்டு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாதே. நான் இப்ப என்ன பேசிட்டேன்னு நீ இப்படி ஃபீல் பண்ற? நான் உண்மையை தானே சொன்னேன். இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? கல்யாணம் பண்ணிக்கவும் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கோயிலுக்கு வருது இதான் கடைசி தடவைன்னு சொல்றேன். இனிமே இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம கல்யாணம் முடிஞ்சு தம்பதிகாலா தான் வருவோம். அதைத்தான் அப்படி சொன்னேன். அதுக்கு போய் என்ன கௌஷி? இருந்தாலும் அதுக்காக எப்படியா பேசுறது? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் ஆடி போயிட்டேன் தெரியுமா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். அப்பதான் நல்லதே நடக்கும். சரிங்க பாட்டிமா. நீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இது ஹேபிட்மா. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது சரவடி வெடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இது சரவடி இல்ல, அணுகுண்டு. நாகசாக்கி ஹிரோஷிமா மேல அமெரிக்கா போட்ட அணுகுண்டு. நீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதே. இந்த சரவடி எல்லாம் போடாதே. புரியுறதா? நான் ஏய் சாமி கும்பிடு. இவ்வளவு வயசுல அவரு என்ன சுகத்தை கண்டார்? இந்த குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி தேஞ்சு போனதுதான் மிச்சம். இல்ல, இந்த விஷயத்த நானே நேரடியா அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு தயக்கம், அதான் உங்களண்ட சொன்னேன். அவர்கிட்டயே நான் நேரடியா பக்குவமா பேசியிருப்பேன். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு என்னை திட்டிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஷயத்த நீங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சரி, இல்ல அவர்கிட்டயே சொன்னாலும் சரி, முடிவு நல்லதா நடந்த சரிப்பா. இந்த பாரமா பத்மா, இந்த ஆத்துக்கு நான் பெரியவன் தான், குடும்ப தலைவி ரங்கநாயகி. எங்க 2 பேருக்குமே தோணாதது உனக்கு தோணியிருக்க. பேஷ் பேஷ். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா பெர்த்தையாரோட சுகதுக்கங்களை பத்தி இவ்வளவு அலசி நீ யோசனை பண்ணிருக்கிய. பத்மா, யூ ஆர் ரியலி கிரேட். நான் இன்னிக்கே இந்த விஷயத்தை பத்தி ரங்கநாயகியோட கலந்து பேசி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேம்மா. ஓகே, போருமா? தேங்க்யூ மாமா.